வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். எனது ஆட்சியில் புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும். எந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கும் ஆதரவு வழங்கப் போவதில்லை இலங்கை கத்தோலிக்க திருச்சபை. உயர்த்த ஞாயிறு தாக்குதல் எனது ஆட்சியின் உண்மைகள் வெளிக்கொணரப்படும். ஜனாதிபதி தேர்தல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைப்பு தீர்ப்பு என்று அறிவிப்பு. நாட்டின் வானிலை தொடர்பில் அறிவிப்பு. இனி வருவன விரிவான செய்திகள். ஒத்தியோபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் எதிர்வரும் செப்டம்பர் மாத தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RAM ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் பணி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். விசேட பாதுகாப்புக்கு மத்தியில் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி அரசு அச்சகத்தில் நடைபெறுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 39 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் வாக்குச்சீட்டின் நீளம் சுமார் 27 அங்குலம் இருக்கும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். தெற்கு அதிவேக வீதியில் பத்தேகம அதிவேக வீதி நுழைவாயிலுக்கு அருகில் 9வது கிலோமீட்டர் 80 தூண்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 காயமடைந்துள்ளதாக தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் ஒருவரின் மனைவி மற்றும் இரு பிள்ளைகள் பயணித்த காரை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்வாறு காயமடைந்தவர்களில் 16 தொடக்கம் 21 வயதுடைய 2 மகன்களும் மனைவியும் அடங்குவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாத்தறையிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த கார் மொனராக்கலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு தனியார் பேருந்தின் வலது பக்கத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தின் போது 21 வயது மகன் காரை செலுத்தி சென்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து காயமடைந்தவர்களை வீதியில் பயணித்த வாகனங்களின் சாரதிகள் காராம்பேட்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதற்கமைய விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மலையக பாதையும் தொடருந்து சேவை தடை ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாலன பிரதேசத்தில் மரமுற்று வீதியில் வீழ்ந்ததால் இவ்வாறு தொடர்ந்து சேவை தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கொழும்பு கோட்டையிலிருந்து வதுளை வரைக்கும், வதுளை மற்றும் கண்டியிலிருந்து கொழும்பு கோட்டை வரை பயணிக்கும் தொடருந்துகள் இதனால் தாமதமாகலாம் எனவும் நாவலப்பட்டி தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மேலும் தொடர்ந்து பாதையில் வீழ்ந்துள்ள மரத்தை வெட்டி அகற்றி மலையக தொடர்ந்து பாதையில் சேவையை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை விட்டு எவர் சென்றாலும் சஜித் பிரேமதாச கட்சியில் இருப்பார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசரி தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச கட்சியை கைவிட மாட்டார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தலதா அதுகொருள போன்றவர்கள் கட்சியை விட்டு நாடாளுமன்ற உறுப்பினரை விட்டு நீக்கியமை மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தலதாவினால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு சென்று அங்கு இருக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார். உரிமம் வழங்குவதற்கான புதிய நடைமுறைக்கு நாடாளுமன்ற அனுமதி வழங்கப்படுவதற்கு முன்னரே சுமார் 90 மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக வழிகள் மற்றும் வழிமுறைகள் குழுவின் தலைவர் பாட்டாளி ஜம்பிகிரணவக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய அமர்வின் போது இவர் இதனை கூறியுள்ளார். இந்த ஆண்டில் ஆரம்பத்தில் உரிமம் வழங்குவதற்கான நடைமுறையை வர்த்தக மானியில் வெளியிடப்பட்டு 4 மாதங்கள் ஆகியும் அதற்கு நாடாளுமன்றம் அங்கீகாரம் வழங்கப்படவில்லை. இன்று வரை அது நிறைவேற்றப்படவில்லை. இந்த நிலையில் சுமார் 90 மதுபான உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 90 மதுபான அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு எவ்வித சட்ட ஏற்பாடுகளும் இல்லை. இதற்கிடையில் மதுபான உற்பத்தியாளர்களிடமிருந்து வசூலிக்காத வரியை வசூலிக்க மதுவரி திணைக்களத்துக்கு நிதியமைச்சகம் ஆலோசனை வழங்கவில்லை என வழிகள் மற்றும் வழிமுறைகள் குழுவின் அறிக்கையில் தெரியவந்துள்ளது. நாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படாமைக்கு எதிர்ப்பை வெளியிட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட உள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவினால் திட்டமிடப்பட்டிருந்ததன் பிரகாரம் 2023 ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படாமையினால் நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டதாக தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்று உயர்நீதிமன்றத்தினால் வழங்கப்பட உள்ளது.
பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய உள்ளிட்ட நீதியரசர்கள் குழாம் ஒன்றினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கரணி அமரசூரிய, ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் கிந்திநெத்தின உள்ளிட்ட 4 தரப்புகளினால் இது தொடர்பிலான அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. காலநிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மேல் ஜப்டகமோ, தேன் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். இணை சுகாதார பட்டதாரிகளின் ஒன்றியம் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் இணைந்து இன்று நடாத்தவுள்ள போராட்டம் தொடர்பில் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றம் தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இணை சுகாதார பட்டதாரிகளின் ஒன்றியம் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியம் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி இன்று காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை சுகாதார அமைச்சுக்கு முன்பாக ஒன்று கூடி அதனை சூழவுள்ள நெடுஞ்சாலைகள் மற்றும் நடைபாதைகளை பாவனைக்கு பயன்படுத்த முடியாதவாறு மறைத்து போராட்டம் நடத்துவதற்கு மாளிகை கந்த நீதவான் நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து இனங்களும் நல்லிணக்கத்துடன் வாழக்கூடிய வகையிலான புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன்று தமது அரசாங்கத்தில் உருவாக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அங்குரடியில் நேற்றிரவு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த கால வரலாற்றில் ஒன்றுக்கொன்று எதிராக அரசாங்கங்களே மாறி மாறி ஆட்சி அமைத்திருந்தன. 2005 மற்றும் 2010 ஆண்டுகளில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போது வடக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு எதிரான கோஷங்களையே பிரதானமாக முன்வைத்தனர். வடக்கிற்கு எதிராக அரசாங்கமோ தெற்கு அரசியல்வாதிகள் செயற்பட்டனர். அவ்வாறான அரசாங்கமே கடந்த காலத்தில் ஆட்சி பீடங்கள் ஏறியிருந்தன. 2019 ஆண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான அரசாங்கம் அமைக்கப்பட்டது. அலத்கம, தெஹனா ஆகிய சம்பவங்கள் அரங்கேற்றப்பட்டன. இதன் பின்னர் ஏப்ரல் 21 ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட்டது. எந்த காலத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரம் முழுக்க முழுக்க முஸ்லிம் மக்களுக்கு எதிரானதாகவே அமைத்திருந்தது. நாட்டில் உள்ள சிறுபான்மையினருக்கு எதிராக அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம் ஒற்றுமையை உருவாக்க முடியாது. எனவே நாட்டின் முதன்முறையாக சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களின் அபிலாசைகளை வழங்கக்கூடிய ஐக்கிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும். சஜித்திடம் தற்போது சென்றவர்களில் பலர் எமது வாசற்கதவினையும் தட்டியிருந்தனர். ஆனால் நாங்கள் அவர்களை உள்ளே வருவதற்கு அனுமதிக்கவில்லை. எங்களுக்கு அவர்கள் எவரும் தேவையில்லை. எங்களின் கொள்கை ரீதியாக அரசியல் உள்ளது. எங்கள் வேடியில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த நாட்டை நேசிப்பவர்கள். ஒரு அரசாங்கத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை எப்போதும் மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்க வேண்டும். இவ்வாறு மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற எந்த வேட்பாளருக்கும் தாம் ஆதரவு வழங்கப் போவதில்லை என இலங்கை கத்தோலிக்க திருச்சபை அறிவித்துள்ளது. இதுகுறித்து கொழும்பு பேராயரின் ஊடக பேச்சாளர் கெரில் காமுனி பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை நாம் சந்தித்துள்ள போதிலும் எந்த வேட்பாளருக்கும் ஆதரவை வெளியிடப் போவதில்லை. நாட்டின் புதிய ஜனாதிபதியை மக்களே தீர்மானிக்க வேண்டும். நாம் நாட்டில் உள்ள கத்தோலிக்க மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாகவே ஜனாதிபதி வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றோம். இவ்வாறு சிறில் காமுனி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச, ஜேவிபியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார, பொதுஜன பெரமுன ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச உட்பட மேலும் பல ஜனாதிபதி வேட்பாளர்கள் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தை சந்தித்து பேச்சுவார்த்தையை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் தேர்தல் சட்ட விதிகளை மீறி செயற்பட்டவை தொடர்பாக 51 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி தொடக்கம் நேற்று முன்தினம் வரையிலும் மொத்தமாக 717 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுத்திய நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 626 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 14 பேர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகியுள்ள 5 பேரை புனர்வாழ்வு நிலையத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இனிதே தமிழ் FM இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.